ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு காயின் பவுச் டுட்டோரியல்னு சொல்லலாம். இல்லைனா வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பவுச்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். அண்ட் இது கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 rupees இருக்கும் ஒரு ஷீட்டு. தென் இது வந்து வெல்க்ரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து மீட்டர் கணக்கில் கிடைக்கும், எல்லா கிராஃப்ட் ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபெவிகால் இருந்தாலும் சரி. தென் இதுக்கு பேர் வந்து கூகுளி ஆர் காகுலி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது இல்லைனாலும் பரவாயில்ல, பெயிண்ட் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினானது சிசர். ஓகே, ஸோ இதை தான் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கைண்ட் ஆஃப் சைஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சானிடரி நாப்கின் வைக்கிற அளவுக்குனா நீங்கள் வந்து அதுக்கு வந்து வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நார்மல் காயின் பவுச் அப்படின்னா வந்து அதோட நம்ம வந்து நார்மலாக சைஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து வெல்க்ரோ வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதை வெல்க்ரோவோட 4 பக்கமும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ தட் அதை வந்து நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் க்ளூ போட்டுமே ஸ்டிச் பண்ணலாம் வெல்க்ரோவை. பட் க்ளூ வந்து அவ்வளோ நாளைக்கு செக்யூர்டாக இருக்குமாங்கிறது தெரில. ஸோ அதனால் நான் வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரா எஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 2 சைடுமே, அதை வந்து ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணி மேலோட்டமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ தட் ரா எஜஸ் வந்து அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக பண்ணிக்கிறோம். தென் வெல்க்ரோவையும் உள்ளே அட்டாச் பண்ணிடுறோம். தென் மிச்சம் 2 சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ஸில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடுறோம். கீழே வந்து நமக்கு தேவையில்லை, பிகாஸ் அது வந்து ஆன் ஃபுல்லில் இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்க்கவே வந்து அழகாக அண்ட் நீட்டாக இருக்கும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பவுச்சை வந்து திருப்ப போகிறோம் உள்ளுக்கிருந்து. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், லைக் ரொம்ப ஸ்லோவாகவும் கேர்ஃபுல்லாகவும் பண்ணுங்கள். அண்ட் இந்த கார்னர்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளியே வந்துடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சிசர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்பவும் சிசர்ஸ் வச்சு குத்திடாதீங்க, இல்லைனா வந்து கிளிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீட்டாக வந்து பண்ணி எடுத்துருங்க. தென் இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பவுச் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஸ்டிச் லைன்ஸ்லாம் வந்து விசிபிளாக தெரியறனால அதை வந்து நம்ம மறைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டேப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அதிலே க்ளூ இருக்கும். ஸோ அதனால் நம்ம தனியாக போட்டு ஓட்ட தேவையில்லை. இது வந்து 40 rupeesக்கு நான் மெட்ராஸில் வாங்கினேன் கிராஃப்ட் ஸ்டோரில். அண்ட் இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ப நீங்கள் எப்படி வேணாலும் வந்து இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நார்மல் லேஸ் இருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பீட்ஸ் எனக்கு வைக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மேலே வந்து க்ளூ போட்டு ஒட்டி நல்லா நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து க்ளூ கன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிலிக்கான் க்ளூ போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக வரும் இந்த மாதிரி லேஸ் இதெல்லாம் அட்டாச் பண்ணும்போது. ஸோ நான் இதை வந்து 2 லேயராக போட போகிறேன். ஏன் 2 லேயர்னா, ஃபஸ்ட்டு லேயரில் மேலே உள்ள ஸ்டிச்சஸ் மறைக்கணுங்கிறதுக்காண்டி, கீழே உள்ள ஸ்டிச்சஸும் விசிபிளாக இருக்கிறதுனால அதையும் மறைக்கணுங்கிறதுக்காண்டி அதையும் வந்து நான் வந்து ஃப்ளோரல் டேப் போட்டு செக்யூர் பண்ணிட போகிறேன். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அந்த ஐஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதோட நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஐஸ் ஆனது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இட்ஸி பிட்ஸி அப்படிங்கிற கிராஃப்ட் ஸ்டோரில் ஆன்லைனில் வாங்கினது. உங்களுக்கு அது இல்லைனாலுமே பரவாயில்ல, நம்ம வந்து பெயிண்ட் வச்சு பிளாக் பெயிண்ட் வச்சு நம்ம ஐஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த காகுலி ஐஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து நிறையா பீசஸ் இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து கிட்ட பார்த்திங்கன்னா 70 rupees அது. ஸோ அது வந்து நீங்கள் தனியாக நம்மளோட ஊரில் கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதாவது குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும் கம்மியாக, 20 rupees 30 rupees அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ க்ளூ போட்டு ஐஸை வந்து நல்லா செக்யூர் பண்ணிட போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பவுச் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுக்கு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சு கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுக்கு. ஸோ ரொம்பவே வந்து க்யூட்டாக, ஈஸியாக அண்ட் விலையும் கம்மியான ப்ரைஸில் வந்து நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் மெயினாக வந்து கிட்ஸ் வந்து இதை வந்து வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.